ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப்ஸுக்காக டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், அந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே ஜாப் ஏதாச்சும் வந்துச்சுன்னா உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது பாருங்கள். அதாவது அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம், அங்கிருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 12/3/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, என்னமான பதவி கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு தமிழ் புலவர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,500 ரூபாய் ஸ்டார்டிங்கில் சேலரி கொடுக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்தில் பி லிட்ரேச்சர் அல்லது பிஏ அல்லது தமிழ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழ் சப்ஜெக்டில் பி லிட்ரேச்சர், பிஏ அல்லது எம்ஏ எம் லிட்ரேச்சர் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ளம்பர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. 18,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் ஐடிஐயில் ப்ளம்பர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காவலர் கேட்டிருக்காங்க, 18 வேக்கன்சி. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,900 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழில் எதை படிக்க தெரிஞ்சால் போதுமானது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கருணை இல்லம் காப்பாளர் கேட்டிருக்காங்க, பெண்ணு தான் அப்ளை பண்ண முடியும், ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேம் அதே சேலரி தான், தமிழில் எதை படிக்க தெரிஞ்சுதான் போதுமானது. அடுத்த கட்டமாக துப்புரவு பணியாளர் கேட்டிருக்காங்க, 27 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழில் எதை படிக்க தெரிஞ்சால் போதுமானது. நெக்ஸ்ட்டு ஸ்வீப்பர் கேட்டிருக்காங்க, 26 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழில் எதை படிக்க தெரிஞ்சாவே வந்து போதுமானது. நெக்ஸ்ட்டு கால்நடை பராமரிப்பு கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி. 10,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. தமிழில் எதை படிக்க தெரிஞ்சால் போதுமானது. ஓகே, ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் இருக்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஜாப்க்கான டீட்டெயில்ஸ் தான் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான நிபந்தனை கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதேமாரி இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் ரிலிஜன் அப்ளை பண்ண முடியாது. முக்கியமான இன்ஃபர்மேஷன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, அடுத்த கட்டமாக வந்து பார்த்தா நீதிமன்றத்தில் கிரிமினல் கேஸ் இருக்குது, அவங்களாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் போராட்டம் நடத்தியவர்கள் அவங்களா இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்புக்கான விண்ணப்ப படிவம் வந்து வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் இருக்க அதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். நீங்களே டைப் பண்ணி வேறு ஏதாச்சும் ஒரு ஃபார்மே நீங்கள் அனுப்பக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக பதிவிறக்கம் செய்து விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும். ஸோ நீங்கள் நிறைய பதவி இருக்குது, 2-3 பதவிக்கு அப்ளை பண்ணுறவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் பணியாளர் இத்திருக்கோயிலின் உப கோயில்களுக்கும் உப நிறுவனங்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படுவார் அப்படின்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தொற்றுநோய், உடல் மற்றும் மனநிலை குறைபாடுள்ளவர்கள் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட பணியிடங்களில் விண்ணப்பிப்பவர்களுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் போஸ்ட் அப்ளை பண்ணுறவங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக எக்ஸாம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள், கூடுதல் சான்றிதழ்கள், ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை மற்றும் நன்னடத்தை சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்டட், ஸோ உங்களுடைய சுய சான்று போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் அனுப்புனா போதுமானது, ஒரிஜினல் வந்து பார்த்தா அனுப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்ற சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், அதையும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க.
விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயரை வந்து பார்த்தா குறிப்பிட்டு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த பதவிக்கு அப்ளை பண்ணீங்களோ அதை நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்ப சொல்ல என்வலப் கவர் இருக்கு பாருங்கள், அதில் எந்த பதவிக்கு அப்படின்னு நீங்கள் அனுப்புங்க டைப் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதிவு தபால் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அல்லது டைரக்டாகவும் அனுப்ப சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் தேதி 12/3/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. சரியாக பூர்த்தி செய்ய மாட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். இதற்கு அரசியல் பதிவு பெற்ற அலுவலர் இருக்காங்க பாருங்கள், அவங்க கிட்டே போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணமாக பிறப்பு சர்டிஃபிகேட் அல்லது கல்வியினத்தால் வழங்கப்பட்ட டிசி மார்க் ஷீட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் இன்டர்வியூ வரப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் கொண்டு போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்க பாருங்கள், அது வந்து நேர்முக தேர்வு அழைப்பானை அனுப்ப 25 ரூபாய்க்கான அஞ்சல் விலையை ஒட்டி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஞ்சல் உடன் அந்த போஸ்ட் ஸ்டாம்ப் இருக்க பாருங்கள், அதை ஒட்டி அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. எப்படி அப்ளை பண்ணலான்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்ய இங்கு கிளிக் செய்யணும். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். முதல்ல விண்ணப்பதாரர் பெயர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் பெயர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. விண்ணப்பதாரர் தகப்பனார் பெயர் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா கொடுக்க பாருங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஏஜ் வந்துடும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான அட்ரஸ் நிரந்தர முகவரி ஃபுல் அட்ரஸ் என்ன அப்படின்றதுல நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அட்ரஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ண பாருங்கள். அடுத்த கட்டமாக டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் ஏதோ அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு விண்ணப்பிக்கும் பதவி, எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பதவிக்கு அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பதிவிறக்கம் செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி குட் லக் டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் காமிக்குது. கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து பார்த்தா சர்வர் இஷ்யூஸ் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன அப்படின்றத ஆன்லைன்லேயே கொடுத்துட்டாங்க. எந்த பதவிக்கு அப்ளை பண்ண பொருளோ அந்த பதவி நேமும் மென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கு கீழே உங்கள் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, மொபைல் நம்பர் என்ன எல்லாமே அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கேற்ப அப்ளிகேஷனை டிஃபால்ட்டாக ஃபில் பண்ணி வருது, உங்கள் அட்ரஸும் ஃபில் பண்ணி வருது. இதுக்கப்புறம் நீங்கள் என்னமான ஃபில் பண்ணால் ஆதார் நம்பர், உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஜாதி மற்றும் மதம் என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி, நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் என்னமான கல்வி தகுதி முடிச்சிக்கன்னு ஃபில் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். இதில் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் ஆம் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் அதுக்கான டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணுங்க. இல்லைனா இல்லை அப்படின்னு டிக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னு சைட் பண்ணுங்கள். நன்னடத்தை சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னு சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நன்னடத்தை சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க, அதுக்கும் நீங்கள் ஆம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் சிக்னேச்சர் போட்டு பிளேஸ் மற்றும் தேதியை கொடுத்துட்டு பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா பேசிக்காக நீங்கள் கையிலே கூட ஃபில் பண்ணால் போதுமானது. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபில் பண்ணி எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு லாஸ்ட் பக்கத்தில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே கிளிக் செய்யணும் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்க சொல்லி கரெக்டாக கொடுங்க. பெயர், ஃபாதர் நேமாக இருக்கட்டும், மொபைல் நம்பராக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் கொடுக்க சொல்லவே கரெக்டாக கொடுங்க. ஏன்னா அப்போ தான் டிஃபால்ட்டாக அதே வந்து எடுத்துக்குது. அதேமாதிரி எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வேறு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை திரும்ப நீங்கள் எடுத்துக்கிது கொடுத்துருக்காங்க பாருங்கள், மீண்டும் பதிவிறக்கம் செய்யணும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ மொபைல் நம்பர் இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் எதுவோ அந்த மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதாவது எந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிங்களோ சேம் அதே மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ சேம் அதேமாரி டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள்.
என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சப்மிட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, மொபைல் நம்பர், எந்த பதவிக்கு, அதேமாரி வியூ ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒருவேளை திரும்ப மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படியே பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க தேதிக்குள்ளே தெளிவாக வந்து பார்த்தா தபால் போஸ்ட் மூலமாகவோ இல்லை டேரெக்டாக அனுப்ப பாருங்கள். தபால் போஸ்ட் மூலமாக அனுப்ப சொல்ல என்வலப் கவரில் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணீங்க, 25 ரூபாய்க்கான அந்த போஸ்ட் ஸ்டாம்ப் எல்லாமே ஒட்டி தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். தமிழகத்தில் உள்ள யார் வேணாலும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.